அட என்னங்க சொல்கிறீங்க? ஐபிஎல் 2026 சுரேஷ் ரெய்னா பேக் டு சிஎஸ்கேவா? அட ஆமாங்க, அவர் இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு பிளேயராக வர போகிறது கிடையாது. அவர் சிஎஸ்கே இந்த வாட்டி கோச்சாக வர போகிறாரு. என்ன கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பேட்டிங் கோச் அண்ட் ஃபீல்டிங் கோச்சாக வராரு. இந்த ஒரு நியூஸை பார்த்தீங்கன்னா நிறைய சோர்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேல சுரேஷ் ரெய்னாவோட எண்டிங் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்பவுமே சேராக இருந்தாலும் அவர் திரும்ப சிஎஸ்கேக்கு வர போகிறது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஹேப்பி நியூஸாக இருக்கும். சிஎஸ்கே இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது டோனிக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு ரெய்னாவுக்கும் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சிஎஸ்கேக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி சேர்ந்து ஆடாத இன்னிங்ஸே கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்கன்னா 11 சீசன் சிஎஸ்கே வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 11 பிளே ஆஃப்ஸு 9 ஃபைனல் 4 ட்ரோஃபிஸ் பார்த்தீங்கன்னா விளாண்டு எல்லா சீசனுமே பிளே ஆஃப்ஸு குவாலிஃபை ஆகிட்டாங்க. சிஎஸ்கேல ரெய்னா இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5 சீசன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளே ஆஃப்ஸு ஒரு ஃபைனல் ஒரு ட்ரோஃபி ஒரே ஒரு சீசன் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதுலேயும் கப் அடிச்சிட்டாங்க. ஸோ இதுலேயே தெரியுது சிஎஸ்கேல சுரேஷ் ரெய்னா எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருந்திருக்காருன்னு. என்னதான் ரெய்னா சிஎஸ்கே டீமில் இல்லைனாலும் ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசுலையும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காரு அவர். அப்படியே சிஎஸ்கே இந்த ஒரு நியூஸை கூடிய சீக்கிரம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டை கொடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஸோ பாய் காய்ஸ்.